ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.11ல் முதல் கணக்கு பிரதியிடல் முறையில் தீர்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிரதியிடல் முறையில் தீர்க்க. ஒரு இதுக்கு பதில் ஒய்க்கு பதில் எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு சமன்பாட்டில் பிரதியிடு. முதல்ல ஃபர்ஸ்ட் சம் 2x - 3y = 7. செகண்ட் ஈக்குவேஷன் இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் 5x plus y is equal to 9. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து y is equal to 9 minus 5x கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஒய்யை சமன்பாடு 1ல் பிரதியிட. ஏன்னா 1, 2 கூட எழுதலாம். சமன்பாடு 1 2x minus 3 into yக்கு பதில் இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 9 minus 5x. ஒய்ங்கிற இடத்துல பிரதியிடுறோம், அதான் பிரதியிடல் முறை. ஸோ 2x மைனஸ் 9 27 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15x 15 2 17x. இந்த நம்பர் எங்கிட்ட கொண்டுட்டு வந்துடு 34 ஆகும். ஸோ x is equal to 34/17 2. ஸோ எக்ஸின் மதிப்பு 2. இதை கொண்டு போய் சமன்பாடு 2ல் பிரதியிட. y is equal to 9 minus 5 into 2 10 minus 1. ஸோ எக்ஸின் மதிப்பு 2, ஒய்யின் மதிப்பு -1. ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு முடித்த உடனே அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணு பார்த்தோன்னா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 10, ஒய் -1, 10 - 1 9 வந்துடும். அதே போல் இதில் போடுவோம். எக்ஸுக்கு மதிப்பு 2 -1ங்கையில் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 ஆயிரும். இது 2 4 ஆயிரும், 4 3 7 ஆயிரும். ஸோ சரி பார்த்து வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபுல் மார்க் வந்துடும்னு தெரிஞ்சு. செகண்ட் சம் 1.5x + 0.1y is equal to 6.2. செகண்ட் ஈக்குவேஷன் இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிடுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் 3x minus 0.4y is equal to 11.2. இந்த மாதிரி டெசிமலில் இருக்கிறத நம்ம பின்னமாக மாற்றி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி செய்வோம். 1.5x 15/10 எழுதிக்கிறேன். இங்கே 1/10 எழுதிக்கிறேன். ஓகே, 1/10 தானே 0.1 வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 62/10. எல்லாத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணால் தானே இந்த ஆன்சர் வரும். 1.5 6.2 வரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 10 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஓகே, 15x + 1y is equal to 62. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. செகண்ட் 3x minus 4/10y 112/10. இதுவும் அதே போல் எல்லாத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 30x minus 4y 112. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுலேருந்து ஒய்யை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 62 minus 15xன்னு எழுதிக்கிறலாம். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு 62 minus 15xை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்யின் மதிப்பை 2ல் பிரதியிட. 30x minus 4 into ஒய்க்கு பதில் என்ன எழுதியிருக்கோம்? 62 minus 15x is equal to 112. ஓகே, உள்ள கொண்டு 4 மல்டிப்ளை பண்ணு. ப்ளஸ் 60x இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 90x 112 plus 248 add 360. So x is equal to 360/90. 4 x4 னா y கண்டுபிடிச்சிடலாம். 62 minus 15x தான் y.
x is equal to 4 பிரதியிட 60 வரும். 5 நாங்க 60, 62ல் 60 போச்சுன்னா 2. ஸோ x is equal to 4, y is equal to 2. ஓகேவா? தேர்ட் சம், x இன் 10% ப்ளஸ் y இன் 20%, x இன் 10% ப்ளஸ் y இன் 20% இஸ் ஈக்குவல் டு 24. அது இங்கே மிஸ் ஆகிருக்கு, அதை எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 24. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். எக்ஸின் 10% அப்படின்னா என்ன அர்த்தம், 10/100 பிளஸ் ஒய்யின் 20%னா 20/100 இஸ் ஈக்குவல் டு 24. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ கேன்சல் பண்ணி முடிஞ்சா சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இங்கே x/10 ப்ளஸ் y/5 இஸ் ஈக்குவல் டு 24. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது. இதுலேருந்து ஈஸியாக ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் பிரதியிடுவோம். 2ல் 3x மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கிட்டு வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஸோ ஒய்யின் மதிப்பை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் போடுவோம். ஸோ 1ல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 20ஐ பிரதியிட. ஓகே, இப்போ x/10 ப்ளஸ் ஒய்க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x மைனஸ் 20/5 ஓகே இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ இதுக்கு எல்சிஎம் 10, 5 எல்சிஎம் எடுத்தால் 10 எடுப்போம். ஸோ எக்ஸு ப்ளஸ் இது வந்து 2ன்னு வரும். ஸோ முதல்ல 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 6x மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 240 ஆயிரும். இந்த 10ஐ கொண்டு வந்து கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 7x ஆயிரும். 240 மைனஸ் 40ங்கிட்ட வந்து ப்ளஸ் 40 ஆகி 280 ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 280/7 40. எக்ஸுக்கு மதிப்பு 40. ஓகே, இப்போ ஒய் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 20. ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 40. இப்போ 120 மைனஸ் 20 ஒய் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு. ஓகே, எக்ஸின் மதிப்பை சமன்பாடு 2ல் பிரதியிட. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 40, ஒய்க்கு வேல்யூ 100. ஓகே, இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 40 போட்டோம்னா 3 இன்ட்டு 40 120 மைனஸ் 100 20ன்னு வந்துடும். அதே போல் ஃபஸ்ட்லேயும் போட்டு பார்த்துடலாம். 40/10 4, 20 100/5 20, 20 + 4 24ன்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா. அடுத்து ஃபோர்த்து சம், √2x மைனஸ் √3y இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது √3x மைனஸ் √8y இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்லேருந்து ஒய் கண்டுபிடிக்கலாம், செகண்ட்லேருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் √2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு √3yன்னு எழுதிக்கோ. அடுத்து இதிலிருந்து y இஸ் ஈக்குவல் டு √2x மைனஸ் 1/√3. ஓகே, 2ல் ஒய்யின் மதிப்பை பிரதியிட. √3x மைனஸ் √8 இன்ட்டு ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், √2x மைனஸ் 1/√3. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது சமன்பாடு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் √3ஆல் முதல்ல மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை த்ரோட் பை √3. அப்போ என்ன ஆயிரும், இது 3x ஆயிரும்.
இது மைனஸ் √3 கேன்சல் ஆகிடும். √8 இன்ட்டு √2x மைனஸ் 1 பை √3 கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 0. ஸோ 3x மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோமா, √16x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √8 0. ஸோ 3x மைனஸ் இது என்ன ஆயிரும், √16 4x ஆயிரும். இது ரெண்டையும் சப் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு போயிட்டு அல்லது மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √8, தட் இஸ் ரெண்டு பக்கமும் மைனஸ் கேன்சல் ஆகி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √8ன்னு வந்து. இப்போ ஒய் கண்டுபிடிக்கலாம், இங்கே கொண்டாந்து போ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √8ஐ 1ல் பிரதியிட. y is equal to √2 into √8 minus 1 by √3. ஓகே, இப்போ என்ன ஆகும், √16 ஆகி 4 ஆயிரும். 4 minus 1 by √3 ஆகும். 3 by √3 ஆகும். இதை √3 into √3ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ y is equal to √3ன்னு வரும், x is equal to √8 வரும். ஓகேவா, ரூட் இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேணாம், ஈஸியான. ஓகே, செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸுக்கு பதில் √8, ஒய்க்கு பதில் √3 போடையில் √3 into √8 மைனஸ் √8 into √3 0 ஆயிடும்.